श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்தோத்திரம் பிரதம ஜிதந்தே ஸ்தோத்திரம். அதனுடைய முதல் ஸ்லோகம்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ஜிதந்தே மந்திரம். இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரமானது ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையிலும் இதிகாச புராணங்களிலும் மந்திரம் என்ற சப்தத்தினாலும் பூர்வாச்சாரிய ஸ்ரீ சுக்திகளினால் பராசரபட்டர் ஸ்ரீ சுக்தியால் ஜிதந்தாஹ்வய மனோஹோ என்ற மனு சப்தத்தினாலும் சொல்லப்படுகிறது. இது ரிக்வேதத்தின் கிளம் அப்படின்னும் ஸ்வேத துவீபவாசிகளான மகர்ஷிகள் க்ஷீராப்திநாதனுடைய ஆச்சரியமான சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம் போன்ற கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அதில் தோற்று செய்த ஸ்தோத்திரம். அது இல்லாமல் ஸ்தோத்திர பிரியன்னு பேர் பெருமாளுக்கு, ஸ்தவப்பிரியன். அது பெருமாளுக்கு அவ்வளவு பிரியம். அதனால் இது ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுகிறது இந்த மந்திரம். முன்பொரு காலத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீ நாரத மகரிஷியானவர் ஸ்ரீ க்ஷீராப்திநாதனை சேவிக்க ஆசைப்பட்டு ஸ்வேத தீபத்திற்கு எழுந்தருளின போது அங்கு பிரம்மபுத்திரர்கள் 3 மகரிஷிகள் தபஸ் பண்ணிருக்கும் போது எந்த வழியால் எந்த உபாயத்தினால் க்ஷீராப்திநாதனை சேவிக்க முடியும்னு கேட்கும்போது இங்கு வசிக்கும் மகரிஷிகள் க்ஷீராப்திநாதனை சேவிக்கும் போதெல்லாம் ஜிதந்தே என்ற ஸ்தோத்திரத்தை சொல்லி திருவடி தொழுவார்கள். அதை நாங்கள் உமக்கு உபதேசிக்கிறோம்னு உபதேசித்தாராம். ஸ்ரீ நாரதரும் அதை கிரகித்து அனுசந்தித்து ஜெயந்தம் என்னும் க்ஷேத்திரத்திலே தபஸ் பண்ணுற பிரம்மாவிடம் போய் இந்த விருத்தாந்தத்தை, இந்த கதையை சொல்ல, பிரம்மாவும் அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை நாரத மகரிஷியிடம் உபதேசித்து கொண்டு தாம் செய்தருளின புராணங்களிலே அதை சொல்லி அதை நிபந்தித்து புத்திர சிஷ்யர்களுக்கு உபதேசித்து ஸ்வேதத்வீபத்தில் அவதரித்த இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் எல்லாரும் அனுசந்திக்கும்படி சுலபமாயிற்று. பரமகாருணிகோ ஆச்சாரியன் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு அருளி செய்திருக்கிறார் இந்த அவதார கிரமத்தை அவருடைய வியாக்கியானத்தில் முதல் ஸ்லோகத்துக்கு. இவ்வளோ ஆச்சரியமான இந்த முதல் ஸ்தோத்திரமே மீதி ஸ்லோகங்களுக்கும் மீதி 5 ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கும் ஒரு பேக் எசன்ஸ் இந்த முதல் ஸ்தோத்திரம். இந்த முதல் ஸ்தோத்திரத்துடைய விவரணம் தான் மீதி ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த கலியுகத்தில் நம்ம அல்ப ஆயுஷாகவும் அல்ப புத்தி உடையவர்களாகவும் அல்ப சக்தி உடையவர்களாகவும் சொல்ப கால புத்தி சக்திகளையே கூட, அந்த சக்தியை கூட விபரீத விஷயங்களிலே செலவழித்து அதி துர்லபமான இந்த ரொம்ப ரேரான இந்த மனுஷ ஜென்மாவை வீணாக்கி வந்துட்டுருக்கிற நாம் ஏதோ ஒரு எதேச்சையா நமக்கே தெரியாமல் பண்ண ஒரு சுகிருதம் மூலமாக, அஜ்ஞாத சுகிருதம்னு தெரிவா, நமக்கே தெரியாமல் பண்ண ஒரு சின்ன புண்ணிய மூலமாக சத்சங்கத்தில் ஈடுபட்டு ஜன்ம ஜரா மரணங்களுக்கு பயந்து ஆத்மக்ஷேபத்திற்கு அனுகூலமான தத்துவம், ஞானம், விவேகம் முதலியவைகளை உபதேசிக்கிற சதாச்சாரியம் மூலமாய் விஸ்தாரமில்லாத சுருக்கமான சரளமான ஸ்ரீசுக்திகளாலே தெளிந்து சேவித்து ஈஸ்வரனை ஆசிரயித்து நாம் கிருத்தார்த்தராவோம் என்று நினைக்குபவனுக்கு இந்த ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் முக்கியமான ஸ்ரீசுக்தி என்கிறார் சுவாமி. ஏன்னா இந்த ஸ்ரீசுக்தியானது எப்படின்னா, அதாவது வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்றபடி பகவத் அவதார கதா வியாஜத்தினாலே, பகவத் அவதாரம் கதை போன்ற வேத அர்த்தங்களை விஸ்தாரமாக சொல்லும் ராமாயண, பாரதம், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் மகாபாரதம், இதெல்லாம் அதில் கதைகள்லாம் நமக்கு மனசில் நிற்காது. அதில் இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தங்கள்லாம் நமக்கு நிற்காது. சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த பாவிகளின் கதையால் பூர்ணமாய்
புலன் படிந்து உண்ணும் போகஹேத்துவான விஷய சுகங்களில் புகுந்து சிற்சில பகவத்குணங்களை அருமருந்தாக்கி அறிவிக்கிறது இந்த இதிகாச புராணங்கள். கதை தான் நம்ம 1000 தடவை வாசித்து கேட்டாலும் சூதாடி தோற்றது தான் நமக்கு தெரியும். மகாபாரதம்னா சூர்பனகை பங்கம் தான் நமக்கு தெரியும். ராவணன் கடத்தின் போனதான் தெரியும். அது சரணாகதி சாஸ்திரம், அதில் பகவத்கீதா சாஸ்திரம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வராது நெஞ்சில். இந்த கதைகள் தான் நமக்கு புரியாது. மகரிஷிகள் மொழிந்திட்ட முக்தி மார்க்கம் எல்லாம் மின்னொளி மாத்திரமாய் மறைந்து போய்விடுகிறது. மந்தமதிகளான நமக்கு அவை உபகாரமாக மாட்டாது. இதுபோல மற்றும் உள்ள மகரிஷிகளின் சூக்திகள்லாம் சில அல்ப புத்திகளான நம்மால் ஆதரிக்கத்தகாதவைகளாக இருக்குது. இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் எப்படின்னா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்றபடி பகவத் குண அனுபவிக்க தாரக போஷக போக்கியங்களாக பாக்யவான்கள் க்ஷீராப்திநாதனை அனுபவித்து அடங்காமல் வழிந்து வந்த வார்த்தை. அதனால் இது வக்திரு வைலட்சண்யம். அதை சொன்னவர்கள் மகரிஷிகள், ஏகதர் விதர் திரிதர் நாரதர் பிரம்மா போன்றவர்கள். பாட்யே கேயேச்ச மதுரம் சர்வஸ்ருதி மனோகரம் என்றபடி இது செவிக்கினிய செஞ்சொல். அக்ஞதமர்களுக்கு அனாயாசமாக அறிந்து இசையலாம்படி சரள சப்தம், ஆச்சரியமான மிருதுவான சின்ன ஸ்லோகங்கள், கேட்டு உணர்ந்த கடினமான பிரகிருதிகள், கடினமான நெஞ்சை உடையவர்கள், கல்லு போல இரும்பு நெஞ்சம் கொண்டவர்கள் கூட நெஞ்சு உருகி கண் பனி சோர்ந்து மெய் சிலிர்த்து வாய் புலற்றும்படியான வச்சன வைலட்சண்ய விசேஷம் உள்ளது. பொய் செறிந்த சொற்களும் காம புலம்பலையும் கோபக் கொடுமையையும் குறிப்பிட்டு விஷய சுகங்கள் வீண் வார்த்தையெல்லாம் இல்லாமல் அசரண்ய சரண்யனுடைய கல்யாண குணாமிருத சாரமயம் ஆத்மோ ஜீவனார்த்திகளுக்கு அவசியமான அர்த்த பஞ்சாதிகளை பறக்க பேசும். ஆශ්ரிதரை காப்பாற்றும் கருணையால் பார்க்கடலில் கண் வளர்ந்து இருக்கும் அந்த ஆறாமுதனை கண்ணார கண்டு அனுபவித்து வாயார வாழ்த்தி இருக்கும் அந்த ஸ்ரீசுக்தி இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம். அப்படி இது விஷய வைலட்சண்யமும் உடையது. சொன்னவரும் வைலட்சண்யவர், ஆச்சரியமானவர். விஷயமும் ஆச்சரியமானது. இந்த வைலட்சண்யங்களின் அறிந்த நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் இதை விசேஷமாக ஆதரித்து அனுசந்தித்து போந்தார்கள் என்கிறார் ஆச்சாரியர்கள். இப்படி இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் பேசக்கூட அரிதான பெருமை உடையது. சர்வேஸ்வரன் திருவுள்ளத்துக்கு மிக உகப்பு. சர்வஜராகன அனந்த கருட விஸ்வக்சேனர் போன்ற நித்தியசூரிகள் கூட ஜிதந்தே மந்திரத்தை கொண்டு சர்வேஸ்வரனை சதா ஸ்தோத்திரம் செய்வார்களாம். ஜிதந்த இதிவாதினோ ஜகத் அனுகிரகே ஜாகிரதி என்று ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அபீதிஸ்தவத்தில் அருளி செய்திருக்கிறார். இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகத்தினால் சொல்லப்பட்டது பிராபிய பிராபக தத்துவங்கள், உபாயம் உபேயம் ரெண்டும் பெருமாள் என்று எல்லா கிரந்தங்களும் இதை மேலே விவரிக்கிறதுன்னு ஸ்ரீ பராசர பட்டரும் முதல் 2 ஸ்லோகத்தினாலே பிராபிய பிராபகங்களை சொல்லி மேல் ஸ்லோகங்களாலே அதற்கு அடியான ஈஸ்வரனுடைய சரண்யதையை சொல்லுகிறது. சரண்யனான ஈஸ்வரனை பற்றி தெரிவிக்கிறது என்று சில ஆச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். இப்படி சர்வ சாஸ்திரார்த்தங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அகிஞ்சன உபாயமான சரணாகதியும் அதற்கு உபயுக்தங்களான சரண்ய குணங்களும் சரண்யனுடைய ஆச்சரியமான குணங்கள் வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், காருண்யம், காம்பீரியம், சர்வசக்தித்வம் இதெல்லாம் அவற்றின் பயணமே முக்கியமாக சொல்லப்படுகிறது. துவயத்தைப் போல இந்த ஜிதந்தே மந்திரத்திலும் பூர்வார்த்தம் உபாயமான சரணாகதி பிரதானமாய், உத்தரார்த்தம் உபேயமான அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி ரூப பலப்பிரதானமாய் சொல்லுகிறது. பூர்வார்த்தம் முந்தினார்த்தம் உபாயம், இது வழி என்று தெரிவிக்கிறது. பின்னையார்த்தம் இது பலன், இது அனிஷ்ட நிவர்த்தி, எல்லா துக்கங்களையும் போக்கும், கைங்கரிய ருச்சியை உண்டாக்கும் என்று இது மேலுள்ள ஸ்ரீ பாஞ்சராத்திர கிரந்தங்கள் அர்த்தங்களையும் மற்றும் இந்த சரணாகதிக்கு அபேட்சித அர்த்தங்களையும் சொல்லுகிறது என்று இதுக்கு ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். ஸ்ரீ பாரதத்தில் சாந்தி பர்வத்தில் 344வது அத்தியாயத்தில் ஸ்வேதத்வீபவாசியான பகவானை அனுபவிக்கும் பரமைகாந்திகள்
ஜிதந்தே என்ற ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆராதனம் செய்வதாக சொல்லப்படுவதால் நம இத்யேவ வாதினகா என்றும் ஏகபாவ மனுவிரதாக என்றும் சொல்லப்படுகிற தன்மையர்களான மகரிஷிகள் பார்க்கடலை சேர்ந்த பரமனுடைய திருமேனியின் திவ்ய தேஜ சௌந்தரியம் அந்த பரஞ்சுடரை கண்ணார கண்டு அனுபவித்து அடங்காத அதிக பிரேம பந்தத்தால், காதலினால், பிரீத்தியினால், அஸ்தான பயசங்கையால், அதாவது இவ்வளவு அழகாக இருக்கானே, இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கானே, இவ்வளவு சௌந்தரியமாக லாவண்யமாக இருக்கானே அப்படின்னு ஜிதந்தே புண்டரீகாட்சா, நீ நன்னா இருக்கணும், வாழ்க வாழ்க, நீ நன்னா இருக்கணும், ஜெய விஜயீ பவா அப்படின்னு பெரியாழ்வாரை போல பல்லாண்டு பாடின பாசுரம் அந்த மகரிஷிகள் பார்க்கடலில் அந்த க்ஷீராப்திநாதனை பார்த்து என்று நிர்வகிப்பது மகாபாரதத்தின் பூர்வோத்தர கிரந்தங்களுக்கு அனுகுணம். அதாவது நற்குண பெருக்கினால் புகழ்வாய்ந்த மன்னரை வந்து ஜெய ஜெய என்று ஆரம்பித்து ஸ்துதிக்குமா போலே பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் மங்காதும் சோராமே ஆள்கின்ற செங்கோலுடைய ஸ்ரீயப்பதியை ரிக்வேத புருஷனான வந்தியானவன் ஜிதந்தே என்று ஆரம்பித்து வாழ்த்துகிறான் என்ற வைதிக மரியாதைக்கு பொருத்தம். பத்ரம் கர்ணேபி அப்படின்னு அவனை வந்து பத்ரம் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஜெய 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 ஜஷ்ய ஜாம் என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ருதி கீதையில் வேத புருஷன் ஸ்துதித்திருப்பது பிரசித்தம். ஜெய ஜெய ஜக்வஜாம் என்று. இந்த இடத்தில் ஸ்ரீ பாரதம் சாந்தி பருவம் 340வது அத்தியாயத்தில் பரமாத்மாவை ஜிதந்தே என்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆராதித்ததாக சொல்லி இருப்பதாலும் ஸ்ரீ பராசர பட்டர் மீதி ஸ்லோகங்கள்லாம் இதனுடைய அவதாரம் என்று சொல்லியிருப்பதாலும் இந்த ஜிதந்தே என்ற முதல் ஸ்லோகம் மட்டும் ரிக்வேத மந்திரமாய் மேல் 5 அத்தியாயங்கள் மீதி 5 ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர அந்தர்கதங்கள் என்பது பெரியோர்களுடைய அபிப்பிராயம். ஜிதந்தே என்ற முதல் ஸ்லோகத்தில் அநாதிகாலமாக அந்தகாரத்தில் அஞ்ஞான இருட்டில் அகப்பட்டு விஷய சுகங்களில் நாம் மூழ்கி விவேகஹீன சேத்தனர்கள் இவர்கள்லாம் நம் போன்றவர்கள் விஷய சுகங்களில் ஈடுபட்டு ஐம்புலன்களை அடக்காமல் பட்டி மேய்ந்து அப்படி இருக்கும் பொழுது தன் வடிவழகை காட்டி நம்மை மோகிப்பித்து நம்மளை மயக்கி மீட்பதற்காக சர்வேஸ்வரன் அவதார தசையிலும் அல்லல் இன்பம் அளவிறந்து எங்கும் அழகமர்ந்த திருமேனியுடன் அர்ச்சாவதாரங்களுடன் அவதரித்து அருள்கிறான் என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. தத்துவ உபதேசத்திற்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம். தத்துவ உபதேசமெல்லாம் இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஹிதோபதேசம் பண்ணி இவங்கள் திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணார்கள்? எம்பெருமான் திருமுகத்தில் நாம் விஷய சுகங்களை கைப்பற்றி அவனுடைய திருமுகத்தில் விழிக்க மாட்டேன் என்று விரதம் கொண்ட ஜீவாத்மாவை பார்த்து புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவதென்னாளோ வென்று நெஞ்சம் கரைந்து நைந்த சர்வேஸ்வரன் இவன் புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு நீங்கள் என்னைக்கு புகுவீர்கள், திரிவைகுண்டம் என்னிடம் என்னைக்கு வருவீர்கள் என்று நெஞ்சம் கரைந்து நைந்து போன சர்வேஸ்வரன் தானொட்டி வந்து என் நெஞ்சம் தனி நெஞ்சம் வஞ்சித்து என்றபடி இந்த சேத்தனனை கிட்டி அவனுடைய விஷய சுகங்கள் விஷய ஆசையை போக்கி உம்மை கொண்டால் அல்லது நான் விடமாட்டேன், உம்மை கொள்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று விரதம் கொண்டு வியாஜ பிரதீட்சனாய் நின்று இவனும் ஒரு எதேச்சையாக ஓரளவிலே அந்த விஷயாந்தரங்களிலிருந்து நின்று நெகிழ்ந்து நிற்பதைக் கண்டு மகரிஷிகள் மயங்கி மோகிக்கும்படியான அந்த ஸ்ரீ ராமாவதாரத்தில் அந்த திருமேனி அழகை காட்டி அருள மஜ்ஜாமேதோமயமான பிராகிருத பிண்டத்தைக் கண்டு, அதாவது எலும்பு, சதை, தசை, ரோமம், ரத்தம் அந்த மாதிரி எலும்பிருக்கிற இந்த தசையை கண்டு அதிலே மோகித்து நாம் அந்த சதை பிண்டத்தை கண்டு மோகித்து நாம் இருக்கும் பொழுது அப்ராகிருத ஆச்சரிய தேஜோமயமான திருமேனியின் திவ்ய சௌந்தரிய அழகை கண்டு நாம் அப்படி அவன் பால் இழுக்கப்பட்டு ஏதோ எதேச்சையாக வந்த அஜ்ஞாத சுகிருத்தத்தால் நமக்கு அவன் விசேஷ கடாட்சம் பண்ணி அருளின சர்வேஸ்வரன் தோற்றது இப்போ யார் என்று நம்மை கேட்கிறாராம். இப்போ யார் தோற்றது, நீரா நாமா? அப்பொழுது எம்பெருமான் நாரணருக்கு இந்த சேத்தனன் தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு என்கிறபடி ஜிதந்தே தேவரீருக்குத்தான் ஜெயம், தேவரீருக்குத்தான் ஜெயம் அப்படின்னு
அவரை சர்வசக்தியான உம்முடைய சத்திய சங்கல்பத்தை விஷய சபலனான என்னால் அழிக்க முடியுமோ? தேவரே, சத்திய சங்கல்பம் எடுத்துக்கொண்டீர் எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று, தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று. இப்படி உம்மை அழிக்க முடியுமோ அப்படின்னு அந்த ஜிதந்தே என்ற ஒரு வார்த்தைக்கு, முதல் ஸ்லோகத்தின் முதல் வார்த்தைக்கு வியாக்கியானம் இடுகிறார் சுவாமி ஆச்சாரியன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்! இப்படி ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ராமஸ்ய விஸ்மிதாகாரா ததிருஷு வனவாசினகான மகரிஷிகள் மயங்கி மோகிக்கும்படியான அந்த ராமனுடைய திருமேனி சௌந்தரியத்தை, அழகை கண்டு மோகித்து அவனை கட்டி அணைக்க வேண்டும் மகரிஷிகள் ஆசைப்பட்டார்களாம். அப்போதான் ராமன் சொன்னால், கண்ணனா நான் வரும்போது நீங்கள் கோபியர்களாக வாருங்கள், அவதாரம் பண்ணுங்கள் என்று. அந்த ராமன் இங்கு வடுவூரிலும் ஆச்சரியமாக ஸ்ரீரங்கநாதனாக ஸ்ரீரங்கத்திலும், பேரருளாளனாக காஞ்சிபுரத்திலும், திருமலை அப்பன் ஸ்ரீனிவாசனும், மேல்கோட்டையில் திருநாராயணனும், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அந்த மூலவ உற்சவ அச்சாமூர்த்தியாகவும், நம்ம ஆத்திலையும் ஆச்சரியமாக திவ்யமங்கல விக்கிரகத்திலும் சாலை கிராமத்திலும் எவ்வளவு கருணை கொண்டு தன்னுடைய திருமேனி அழகை காட்டி நம்மை இழுக்கினான். நம்ம கல்யாண குணங்களெல்லாம் ஈடுபட மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அந்த திருமேனி அழகில் ஈடுபட்டு பிறகு அவன் கல்யாண குணங்களில் ஈடுபட்டு நாம் அவனிடம் தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு என்றபடி, சிதந்தே தேவரீருக்கு ஜெயம் என்றபடி சர்வ நாம சப்தமான தே என்கிற இத்தால் சர்வசக்தியான உம்முடைய சத்திய சங்கல்பத்தை விஷய சபலமுடைய என்னால் அழிக்க முடியுமோ என்கிறான் ஜீவாத்மா. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தாசன்.